ஹலீம் செய்யறதுக்காக எல்லா இன்கிரீடியன்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். ஊற போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு மினிமம் ஊறணும். 3 to 4 ஹவர்ஸ் ஊறினா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரோக்கன் வீட் கோதுமை வந்துட்டு ரவை மாதிரி கிடைக்கும், அது வாங்கி நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ப்ரோக்கன் வீட் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம முழு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். முழு உளுந்து ஒரு கையளவு, மூங்கால் ஒரு கையளவு, சூர்தால் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு கையளவு, கூடவே சனாதால் வந்துட்டு ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்பதான் எல்லாமே நல்லா வந்து இமர்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா ஊறி வரும். 1 கிலோ மட்டனுக்கு வந்து 3 ஆனியன்ஸ் எடுத்துருந்தேன். நீங்க வந்துட்டு எவ்வளவு மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டியா வந்துட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி கஞ்சியில் போட்டுக்கிட்டேன். 2 ஆனியன் வந்து ஸ்லைஸா கட் பண்ணி ரெடியா வச்சுட்டு ஃப்ரை பண்றதுக்காக. ஆனியன் எண்ணெயில் போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரமா பிடிக்கும் நிறைய பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பட் நோம்பு நேரத்தினால நம்ம நிறைய பச்சை மிளகா ஆட் பண்ணாம 1 or 2 ஆட் பண்ணவே போதும். இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கஞ்சிக்கு மேலே வந்துட்டு கேஷ்யூஸ் அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போகிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கிட்டு கீ சூடாகிற வரைக்கும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்ல வச்சிருங்க. சிம் பண்ணிட்டு கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் வந்துட்டு கீல ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இறக்கிடுங்க. இப்போ இந்த கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ண கீ இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வதக்கிட்டு இருந்த ஆனியன்ஸில் போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த போன் தனியாக எடுத்துட்டு போன்லெஸ் வந்து 500 grams வேணும். மிச்சம் இருக்க போன்ஸ் வந்துட்டு எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு சூப் மாதிரி வச்சுக்கேன்னு சொன்னேன். அவங்க எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி கொடுக்காம வேறு விதமாக கொடுத்துட்டாங்க. நிறைய போன்ஸ் இருந்தது வந்து எடுத்துட்டு வெறுமனே வந்துட்டு 500 grams வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போன் இருக்க பீஸாக கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹலீம் செய்கிற ஆசையாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க கொடுத்தது வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்தால் பார்த்தேன். ஸோ ஹலீம் செய்யாமல் ஹலீம் கஞ்சி மாதிரி செஞ்சு கொஞ்சம் வந்து திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின்னா கஞ்சி கன்சிஸ்டன்சியில் செஞ்சலாம்னு சொல்லி நான் செய்ய ஆரம்பிச்சேன். நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், cumin பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், அண்ட் இப்போ சால்ட் வந்துட்டு 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மட்டன் வந்து 500 grams போனோட போட்டதுனால 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு போன்லெஸ் போட்டிருந்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் கிட்ட கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா எல்லா ஸ்பைசஸும் போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி வந்துட்டு வடிகட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓட்டையான ஸ்பூன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி வடிகட்டிட்டு ஈஸியாக போட்டுடலாம். எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நல்லா போட்டதுக்கு அப்புறமா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு வாட்டர் போர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் பருப்புலாம் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைனா மிக்ஸ் ஆகாமல் கீழே வந்து இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு 10 to 15 minutes வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 6 whistles வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வந்து ஒரு 5 minutes வச்சுக்கோங்க. விசிலுக்கு கீழே இந்த மாதிரி தெரிஞ்சா டிஷ்யூ பேப்பர் வச்சிங்கன்னா கீழே வந்துட்டு நிறைய பருப்பு தண்ணி எல்லாம் சிந்தாமல் இருக்கும். பருப்புக்கும் சரி ரைஸுக்கும் சரி நான் எப்பவுமே டிஷ்யூ பேப்பர் வைப்பேன். ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் போர் பண்ணிக்கலாம். எண்ணெய் போர் பண்ணிட்டு சூடானதும் நம்ம வந்துட்டு ஸ்லைஸ் ஆனியன்ஸ் இதில் போட்டுக்கலாம். போட்டு உடனே கரண்டியால் நல்லா உதிரியாக எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ஆனியன் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைனா ஒன் சைடு வந்துட்டு ரொம்ப ப்ரௌன் ஆகிட்டு இன்னொரு சைடு வந்துட்டு ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ ஆனியன்ஸ்லேருந்து எண்ணெய் நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சு விசில் எடுத்தோடனே வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ ஓரளவு 90% நல்லாவே குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு கீமா போட்டு குக் பண்ணணும். போனோட போட்டதுனால இந்த போன்லேருந்து கறியை தனியாக எடுத்து நம்ம மிக்சியில் வந்துட்டு ஒரு 2 to 3 pushes வந்து கொடுத்தோம்னா நல்லா வந்துட்டு மெசஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மின்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த கஞ்சியில் போர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஞ்சியில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அது சிம்லேயே இருக்கட்டும். கீமா ஆட் பண்ணி நல்லா மெசேஜ் விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸும் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 tablespoon கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு 2 tablespoon ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக வந்து 4 tablespoon ஆட் பண்ணியிருக்கோம்.